பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனம் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2023 இந்த வருடத்தை கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். எத்தனையோ பிரச்சனை நமக்கு 2023 இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட எல்லா பிரச்சனையும் தாண்டி கடந்து கர்த்தர் 24 காலோடு செய்த அவருடைய கிருபைக்காக நாம் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். 2023 சில காரியங்கள் நம்ம வாங்கிட்டிருக்கலாம். இந்த காரியம் நடக்குமா, இந்த வருடத்துல இது முடிஞ்சிடும், இந்த வருடத்துல நம்ம செஞ்சிருவோம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நினைச்சிருப்போம். ஆனா நடக்காம போயிருக்கலாம். ஆனால் 2003 நடக்காததை கர்த்தர் 2024 நிச்சயமாய் நடத்த வல்லவர். எதிர்பார்க்கிறோம். ஆனா 2023 இருந்து ஜீவனோடு கூட 24 கர்த்தர் பிரவேசிக்க செய்தார். எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதை மறந்துட்டு முக்கியமான ஆசீர்வாதம் அதுதான். இந்த சுவாசம் இருக்கு பத்தியா, அதை கொடுத்து ஆண்டவர் 24 அனுப்பியிருக்காரு. அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மட்டும் காத்த தேவன் இனி நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 2023 நடக்காத காரியங்கள் 24 நடத்தி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வருஷம் தான் காத்து, இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணிருக்காரு? புது வருடத்தை காண செய்திருக்கிறார். 20 நாள் கடந்து வந்திருக்கோம் இல்லையா? இன்னும் தேவன் இந்த வருடம் முழுவதும் உன்னை ஆசீர்வாதத்தோடு கூட காத்திருக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திகளுக்குள்ளே கடந்து போகலாம். இந்த மட்டும் காத்தையே விண்ணேசரே. எத்தனை பேர் தெரிந்த பாட்டு? தெரிந்தவர்கள் வாய்களை திறந்து பாடுங்க. கர்த்தர் புதிய ஆண்டுக்குள்ளே நம்மளை நடத்திருக்கிறார். இதுவரை நடத்தியவர் இன்னும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு கண்ணீரோடு உன் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு சந்தோஷத்தோடு கூட நீ வரும்படிக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய அன்பை நினைத்து பாடலை பாடி மகிழ்ந்து ஆண்டவரை ஆர்ப்பரிக்கலாம். அல்லேலூயா. இந்த மட்டும் காத்தையே விண்ணேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. இந்த மட்டும் காத்தையே விண்ணேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. இந்த வாழ்க்கையில் வாழுமே இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நதியிலிருந்து நீரும் துணி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நதியிலிருந்து நீரும் துணி வந்த போதிலும் காத்தவர். சாபம் பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றித்தவர். இயேசு நாமத்தில் அகற்றித்தவர். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேனை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயரோரின் என்னை காக்கும் தேவனே. சேனை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயரோரின் என்னை காக்கும் தேவனே.
இதுவரை காத்து தேவன் இன்னும் நம்மை காத்து வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2023 சுவாசத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட நடக்க செய்த தேவன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 2024 ஆண்டவர் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு வசனம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 128வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமினுடைய வாழ்வை நீ காண்பாய். ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீயோன் என்பது ஒரு மலை. ஆனால் வேதத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி பார்க்கும்போது சீயோன் என்பது பரலோகம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த சங்கீதத்தை எழுதின 128வது சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாரு? சீயோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றும், எருசலேமுடைய வாழ்வை நீ உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம், நீ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை நீ காண்பாய் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. எருசலேமுடைய வாழ்வு என்னவென்றால் சமாதானத்தின் வாழ்வு, ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வாழ்வு. அதைதான் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை நீ காண்பாய். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே சீயோனில் இருந்து தேவன் பரலோகத்தில் இருந்து தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீயும் நானும் பரலோகத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்கும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவர்கள் ஒருவருமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை சீயோனில் இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். எருசலேமுடைய வாழ்வை உனக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சீயோன் எப்படி ஆண்டவர் அங்கே வாசம் செய்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 125வது சங்கீதத்திலே முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் யாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும், என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி சுற்றிலும் இருக்குமாய் போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். இந்த வசனத்துல கருத்தா கவனிங்க. அந்த பர்வதம், அந்த பர்வதமானது எருசலேமை சுற்றி இருக்கிறதா?
சீயோனின் பர்வதம் எருசலேமை சுற்றி இருக்கிறபடியினாலே தேவன் அந்த சீயோன் பர்வதத்தை அவர் பார்க்கிறார். அதை பார்த்து அந்த சீயோன் பர்வதத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். இதில் நான் வாசம் செய்கிறேன், இதை நான் விரும்பினபடியினாலே நான் இதை வாசம் செய்கிறேன் என்று ஆண்டவர் அந்த சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார். அதற்காக தான் இந்த வசனம் சொல்லப்படுகிற காரியம் என்ன? சீயோன் பர்வதத்தை போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியோடு கூட இருப்பார்களாம். இந்த பர்வதம் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இது எருசலேமை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த பர்வதத்தை, எருசலேம் என்பது மகாராஜாவுடைய நகரம் என்று மத்தேயு புத்தகம் 34:35 சொல்லுகிறது. வானத்தின் மீது சத்தியம் செய்யாதீர்கள், அது அவருடைய சிங்காசனம். பூமியின் மீது சத்தியம் செய்யாதீர்கள், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் மீது சத்தியம் பண்ணாதீர்கள், அது மகாராஜாவுடைய நகரம் என்று. இது மகாராஜாவுடைய நகரம். அந்த நகரத்தை சுற்றிலும் இந்த பர்வதங்கள் சுற்றி இருக்கிறதை பார்த்த தேவன் அந்த பர்வதத்திலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் 132வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 13-14 வசனத்திலே சொல்லுகிறார், நான் இதை விரும்பினபடியினாலே இந்த சீயோன் மலையிலே நான் வாசம் செய்கிறேன் என்று. அந்த வசனத்தை கூட வாசிக்கிறீர்களா? சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு இது நமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது நமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்புகிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் செய்கிறேன். அவர் ஏன் அதை விரும்புகிறார்? அது எருசலேமை சுற்றிலும் இருக்கக்கூடிய பர்வதம். எருசலேமிலே தேவனுடைய ஜனங்கள் அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக எருசலேமுக்கு ஓடி வருகிறார்கள். தேவன் எருசலேமை சுற்றிலும் இந்த பர்வதம் இருக்கிறபடினாலே அந்த பர்வதத்தை அவர் விரும்பி இதை நான் வாசஸ்தலமாய் நான் வைப்பேன் என்று சொல்லி விரும்பி அந்த 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 பர்வதத்தில் அவர் தங்கும்போது, சீயோனின் பர்வதத்தில் தங்கும்போது அது பரலோகமாய் மாறிவிடுகிறது. தேவன் பரலோகத்தில் வாசம் செய்கிறவர் அல்ல, தேவன் வாசம் செய்கிற இடம் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாசம் செய்கிற இடம் பரலோகம். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே அவர் வாசம் செய்வாரேயானால் உன் வாழ்க்கை பரலோகமாய் மாறிவிடும், சமாதானமாய் மாறிவிடும், சந்தோஷமாய் மாறிவிடும். அதைதான் இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் பரத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. எருசலேமுடைய வாழ்வை காண்பார். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். அந்த நகரத்திலே நீ சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட நாம் இருப்பேன். இதை யாக்கோபு சொல்லும் பொழுது யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி, எங்கு உண்டாகி? பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து தான் அது இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அந்த பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதம் யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதைதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை நீ வாழ்வாய். எருசலேமுடைய வாழ்வு சமாதானம். எத்தனை குடும்பத்துல சமாதானம் இருக்கு? நீ யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு, பொருள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நீ போய் பார்த்தா தெரியும் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை. வெளியிலே அழகாய் உடுத்திக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறோம், ஆனா குடும்பத்துக்குள்ள போய் பார்க்கும்போதுதான் அந்த உறவுகளுக்குள்ளே அந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வாதத்தை அனுப்பவர் வல்லவர். அதைதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எருசலேமுடைய வாழ்வை நீ வாழ்வாய் உன் ஜீவனுள்ள காலமெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 134வது சங்கீதத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். யாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்? பரத்தில் இருக்கிறவர், ஒருவரும் காணக்கூடாத இடத்தில் இருக்கிறவர், பரலோகத்திற்கு ஒருவராலும் ஏற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர பரத்துக்கு ஏறினவர் ஒருவருமே இல்லை. யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வருவதில்லை.
பிதா வாசம் செய்கிற இடம்தான் பரலோகம். பரத்திலிருந்து தான் நன்மையான ஈவுகள் இறங்கி வரும். அதைதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார். சங்கீதம் 134:3 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்கிருந்து ஆசீர்வதிப்பாரா? பரலோகத்தில் இருந்து ஆசீர்வதிப்பார். சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். அவர் பரலோகத்தின் தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமில் இருந்து, அல்லேலூயா, எங்கிருந்து? எருசலேமிலிருந்து தேவ வசனம் உண்டாயிற்று, சீயோனில் இருந்து வேதம் வெளிப்பட்டது என்று சொல்லி எல்லா ஜனங்களும் கூடி வருவார்களாம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவர் வழிகளில் நடப்பதற்காக. அந்த பர்வதத்திற்குள் ஓடி வருவார்கள். அங்கே தேவனுடைய ஆலயத்திற்கு வருவார்கள். தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம் எது? எருசலேம். அந்த பர்வதம் என்பது அந்த சீயோன் பர்வதம் அந்த எருசலேமை சுற்றி இருக்கிறது. அந்த பர்வதத்திற்கு வந்து அங்கே தேவனை ஆராதிக்க ஓடி வருவார்களாம். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஏசாயா திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்பட்டு 2024 வருஷமாகிவிட்டது. சீயோனிலிருந்து வேதம், இந்த வேதம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது முழுக்க முழுக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதில் 66 புத்தகங்கள் உண்டு. இதிலே 40க்கும் மேற்பட்ட தேவனுடைய தாசர்கள் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒருவரை ஒருவர் சந்தித்தது இல்லை. ஆனாலும் கூட இதன் உள் அர்த்தம் எல்லாம் ஒன்றாயிருக்கும். காரணம் என்ன? இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனில் இருந்து வேதம் வெளிப்பட்டது. எருசலேமில் இருந்து தேவனுடைய வசனம் வெளிப்பட்டது. அவர் பிதாவின் சித்தத்தின்படி இறங்கினார். அவர் சீயோனில் இருந்து வலது பாரியசத்தில் அமர்ந்திருந்தவர், அவர் மடியில் தவழ்ந்திருந்தவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சீயோனில் இருந்து, பரலோகத்தில் இருந்து தேவன் பூமிக்கு இறங்கி வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இங்கே அவர் பிரசங்கித்தார், வாழ்ந்து காண்பித்தார். அந்த வசனத்தை தான் உங்களோடு கூட நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? இந்த வார்த்தையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நீ வாழ்கிற வாழ்க்கையில் அல்ல, இந்த வார்த்தையின்படி வாழ்கிறவனுக்கே ஆசீர்வாதம். கிறிஸ்துவன் என்று வாழ்கிறவனுக்கு அல்ல, இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி இது என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிறவனுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படும். வெளிப்பட்டாய் 2024 வருஷம் ஆயிடுச்சு. 24ல 20 நாள் கழிஞ்சிருச்சு. அப்போ இது வெளிப்பட்டு எத்தனை வருடம் ஆகிவிட்டது? 2024 வருஷம் ஆயிடுச்சு. சீயோனில் இருந்து வேதமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த வார்த்தையை தான் இன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதித்து உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமுடைய வாழ்வை நீ காண்ப. அல்லேலூயா. சாட்சி சொல்லும்போது சொல்றீங்க, எப்படி வினாடி பொழுதுல காப்பாத்துறாரு. யோசிப்பாரு, சும்மா தடுக்கி புல்லு தடுக்கி விடுறானா பல்லில் அதை போயிடுது, எலும்பெல்லாம் உடைஞ்சு போகுது. நீ ஓடி போய் வழுக்கி விழுந்த உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கர்த்தர் எப்படி அதான் சொல்லுகிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு தாங்குவேன். தூதர் தாங்குனது உனக்கு தெரியுமா? ஆண்டவர் உன்னை தாங்கினார். ஓ, உன் 4 கதவை மூடிக்கொண்டு நீ கண்ணீர் விட்டு அழுத உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்து இன்று உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை வந்து சாட்சி சொன்னாங்க. ஒரு கணவருக்காக, அந்த பிள்ளை ரொம்ப கணவரை நேசிக்கிற ஒரு பிள்ளை. நான் போகும்போதுதான் எதை குறிச்சோ, பணத்தை குறிச்சோ, பொருளை குறிச்சோ, எதை குறிச்சு பேச தன் கணவனை குறித்து, அந்த கணவனுக்காக அந்த பிள்ளை விட்ட கண்ணீரை நான் பார்த்து போய் இல்லையோ தெரியாது. அந்த ஒரே ஜெபித்து வந்திருக்கிறேன். ஆனாலும் கூட கர்த்தர் அவரை நோக்கி பார்த்தார்.
நிச்சயமாகவே அந்த மனுஷன் இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறான்னா நிச்சயமாய் கர்த்தருடைய நோக்கத்தின்படி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ சீயோனில் இருந்து வேதம் வெளிப்பட்டது, எருசலேமில் இருந்து வசனம் வெளிப்பட்டது, வெளிப்பட்டாயிற்று. வெளிப்பட்டவர் பேசுகிற வசனத்தை நாம் கேட்கலாம். அல்லேலூயா. அப்போ நீங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படியாய் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியை மனுஷனுக்கு கொடுத்தார், வானத்தில் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதை ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்றார். என்ன சொல்கிறார்? சீயோனில் இருந்து வேதமும், அல்லேலூயா, எருசலேமில் இருந்து வசனமும், அல்லேலூயா, வெளிப்படும். வெளிப்பட்டாயிற்று. அது வெளிப்பட்டு வந்து பேசின வசனத்தை நம்ம கேட்கலாமா? அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் நூல், அல்லேலூயா, 17வது அதிகாரத்திலே 14 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். சீயோனில் இருந்து வேதம் வெளிப்பட்டு வேதம் பேசுகிறது. பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தைகளை இவர்களுக்கு நான் கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கும். அல்லேலூயா. நீ அவரை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமையில் இருந்து ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, நீர் கொடுத்த வசனத்தை இவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். நான் இவ்வுலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இவ்வுலகத்தார்கள் அல்ல. ஆகவே இந்த உலகம் அவர்களை பகைக்கும். பிதாவாகிய தேவனே, இவர்களை உலகத்தில் இருந்து நீர் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை. இவர்கள் தீமையில் விழுந்து தன் ஆத்துமாவை அழித்துக் கொள்ளாதபடிக்கு இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறார். அங்க சொல்லுகிற கருத்து என்ன? நான் இவ்வுலகத்தான் அல்ல, அதுபோல நீயும் இவ்வுலகத்தார்கள் அல்ல. நாம் யாவரும் பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகம். அதனாலதான் இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லுகிறார், 128வது சங்கீதத்தை எழுதுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனம் என்ன? கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வு. எருசலேமுடைய வாழ்வு என்பது சமாதானம், சந்தோஷம், குடும்பத்தோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், நான் இவ்வுலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் இவ்வுலகத்தார்கள் அல்ல. நீங்க இந்த உலகத்தார்கள் இல்லாததுனாலே இந்த உலகம் உன்னை பகைக்கும். கிறிஸ்தவ வெளியே போய் ஒரு வேலை செஞ்சா அந்த வேலையை பார்த்து அவரை பார்த்து ஏவலமாய் பேசும் இந்த உலகம். இவங்கெல்லாம் இருந்தாக்கா பெரிய பரிசுத்தவன் மாதிரி பேசுவாங்க. நல்ல நேரத்துல வந்து என்ன பண்ணுவான்? காலை வாரிடுவான்டா. ஏன் அப்படி தெரியுமா? அப்போ கிறிஸ்தவன் மட்டும்தான் பரிசுத்தவனா? இந்த உலகத்தில் இருக்கிறவனா பரிசுத்தவனா இல்லையா? உன்னை விட அவன் அதிக தான தர்மங்களை செய்கிறான். உன்னை விட அவன் இரக்க குணம் உள்ளவனா இருக்கிறான். உன்னை விட அவன் பார்க்கிற பார்வைகள் எல்லாம் அப்படி இருக்கிறது. ஆனால் அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் கடைசி வினாடி பொழுது வரும்பொழுது ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து அந்த இடத்திலே வந்து ஒரு இடத்துல விட வேண்டிய இடத்திலே கிறிஸ்தவன் விழுவது கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை சத்தியத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் அவன் வருகிறவன் தவறி விழுகிறான். அல்லேலூயா. நீ நானும் விழுவதே இல்லை. அல்லேலூயா. எதற்கும் ஆசைப்படுகிறதே இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் விழுத்துருவான். பணத்துக்காக, பொருளுக்காக அழகா பழகிக்கிட்டே இருந்து போட்டு கொடுத்துருவான். ஆனா நீ நானும் பழகிக்கிட்டே போய் போட்டு கொடுக்குற நேரத்துல நீதான் ஒரு கிறிஸ்துவனா உன்னை காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி ஆவியாக ஒரு உணர்வுல பேசுவார். அல்லேலூயா. ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த நெக் மூவ்மெண்ட்ல ஆண்டவர் நின்று உன்னோட பேசுவார். இதை நீ செய்யலாமா? நீ என்னுடைய மகன் அல்லவா? ஓ, அவன் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவனை கட்டிந்து கொண்டு
சிற்றிப்பார்வையை உருவாக்குவார். அந்த இடத்துல அவன் மனம் மாறி அது எத்தனையா இருந்தாலும் அதை விட்டு விட்டு வருகிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஆனால் அவன் தான தர்மங்களை செய்கிறான், எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் அந்த இடத்திற்கு வரும்போது அவன் தவறி விழுந்து விடுகிறான் சுயத்திலே. நீயும் நானும் தவறி விழுந்து போகிறவர்கள் அல்ல. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே எருசலேமிலே வேத வசனம் உண்டாயிற்று. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேன். பிதாவாகிய தேவனே, பரலோகத்தில் இருந்து என்னை நீர் எதற்காக அனுப்பினீரோ அதை ஜெயம் கொண்டு என்னுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் என்னுடைய போதனைகளையும் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்திற்கு வரப்போகிறவன், நான் இவ்வுலகத்தான் அல்ல. அதுபோல இவர்களும் இவ்வுலகத்தார்கள் அல்ல. நீ நல்லா நினைச்சுக்க, நீ நானும் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்லவே அல்ல. இந்த உலகத்தை குறித்து எல்லளவும் கவலைப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படவே படாதே. கர்த்தர் ஒரு நாள் உன்னை அழைத்துக் கொண்டு சீயோனிலே வைத்து உன்னை ஆசீர்வதிக்க போவது நிச்சயம். அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, இந்த பூமியிலே உன்னை ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை பார்க்க அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வுலகத்தார் அல்லப்பா, அதுபோல நீங்களும் இவ்வுலகத்தார்கள் அல்ல. இந்த உலகம் உன்னை பதைக்கும். நீ போகும்போது வேலை செய்யும் போது உன்னை பார்த்தா ஏவலமா தான் பேசுவான். அதை பத்தி கவலையே படாத. இந்த உலகம் ஒரு நாளும் உன்னை ஆசீர்வதிக்காது. இந்த உலகம் உனக்கு ஒரு நாளும் செவி கொடுக்காது. நீ ஒரு நாளும் இந்த உலகத்திலிருந்து ஆதாயத்தை எடுக்கவே முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நினைத்துக்கொள், பரத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கிக் கொண்டே தான் இருக்கும். தெரியலங்க, என்னன்னே தெரியலங்க. திடீர்னு ஒரு வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்துச்சு. யாருமே எனக்கு உதவி இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த காரியம் டக்குன்னு நடந்தது. எங்க இருந்து நடந்தது? எப்படி நடந்தது? பரத்திலிருந்து உதவி இறங்குகிறது. அல்லேலூயா. இந்த உலகம் உனக்கு செவி கொடுக்காது, ஆனால் பரலோகம் உனக்கு செவி கொடுத்துக் கொண்டே இருக்கும். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பார்க்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். நான் கிறிஸ்தவன் சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்காதே. உலகம் ஒரு நாள் உன்னை கைவிடும். அல்லேலூயா. அந்த வழியிலே இயேசு தான் நிற்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்திலே வாசிக்க கேட்கலாம். 18, 19 வாசிக்க கேட்கலாம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ அப்படி நீ கஷ்டப்பட்டு நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் உன்னை பகைப்பதற்கு முன்பாகவே அது என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தால் இராதபடியினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. வாசிக்க தொடர்ந்து. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ இந்த உலகத்தானா இருந்தா இந்த உலகம் உன்னை நேசிக்கும். நீ உலகத்தான் அல்ல. உலகத்திலிருந்து நான் உன்னை பிரித்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருக்கிறாய். மறுஜென்மம் எடுத்திருக்கிற நீயும் நானும் ஒரு புதிய பிறப்புக்குள் வந்திருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாகவே நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இங்க எத்தனை பேர் நான் பார்க்கிறவர்களே பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, எங்க அங்கிள் உட்கார்ந்துருக்காரு, 3 ஷோ ஒரே நாள்ல போவார். கணவனும் மனைவியும் 3 ஷோ எத்தனை ஷோ? மார்னிங் ஷோ, ஈவினிங் ஷோ, மேட்னி ஷோ. அதெல்லாம் பார்த்துட்டு ராத்திரி 12 மணிக்கு வீட்டுல வந்து படுப்பாங்க. அல்லேலூயா. உலகத்துல இருந்த ஆனா நீ ஓடு ராஜா ஓடு என்று சொல்லி ஓட விட்டு பிடித்தவர் தான் என் ஆண்டவராகிய. இன்னைக்கு வேதத்தை தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. அல்லேலூயா. கர்த்தாவே நீதான் எனக்கு வழி என்று சொல்லுகிறாங்க. மகள் அழகா சொன்னாங்க தன் கடவுளை குறித்து. இன்னைக்கு அவர் ஒரு அடி எடுத்து உள்ள வச்சிருக்காரு. அவர் வாழ்க்கை உயரும். அல்லேலூயா. உயர்த்துகிறவர் யார்? பரப்பில் இருக்கிற தேவன். அதை நான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை வாழ்வாய். எருசலேமுடைய வாழ்வு சமாதானத்தின் வாழ்வு, சந்தோஷத்தின் வாழ்வு. இந்த உலகத்தின் வாழ்வு போட்டி பொறாமை உன்னை அழிப்பதற்காகவே பார்ப்போம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன்னை விடுவித்து பாதுகாக்கிறவராக.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை சேவிக்கும். உலகம் என்ன பண்ணும்? உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆனால் நாம் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த உலகம் செவி கொடுக்கவே கொடுக்க. ஏன் தெரியுமா? அப்படியே நீயும் டிராவல் பண்ணிக்கிட்டே போய் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவ? திரும்பி வந்துடுவ. ஏன் தெரியுமா? அது நீ இல்லை. உன்னை நடத்துகிற தேவன் உன்னை விடாதபடிக்கு பிடித்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் தேவன். உன்னை என்ன பண்றானா? பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். சங்கீத ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தேவனாய் இருக்கிறேன். நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நீதி உள்ள தேவன். நீ நானும் நீதிமான் அல்ல. அவர் தாங்குகிறதுனாலே உன்னையும் என்னையும் அவர் நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனிலிருந்து தான் உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வரும். ஏன் தெரியுமா? நீயும் நானும் பரலோகத்துக்குரியவர்கள். புது வாழ்க்கையில நம்ம வந்திருக்கோம். இயேசுவை அறிவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை அல்ல. நாம் அவரை அறிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1 அதிகாரத்தில் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ ரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தின் சித்தத்தினாலும் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல, நீ தேவனால் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த உலகத்திற்கு மரித்து பரலோகத்திற்கு நீ உயிர்ப்பிக்கிறார். அதைதான் அங்கு சொல்லுகிறது. நீ மாம்சத்தினாலும் அல்ல, ரத்தத்தினாலும் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல, நீ தேவனால் பிறந்திருக்கிற. நீயும் நானும் பரலோகத்துக்கு வாசிகள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை. இந்த உலகம் உன்னை பகைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா பயப்படாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உனக்கு வாக்கு தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர். உன் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டார். அல்லேலூயா. அங்கதான் அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். எருசலேமுடைய வாழ்வை நீ வாழ்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனால பிறந்திருக்கிறோம். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கலாம். 4வது அதிகாரத்துல 4வது வசனத்தை 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவைகளை அவர்கள் பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறியாதிருக்கிறான். அல்லேலூயா. காரணம் பாருங்க, நாம் தேவனால் பிறந்து இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறோம். இந்த உலகத்திலே அநியாய அக்கிரமத்திற்கு நாம் என்ன பண்றோம்? விலகி வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்த்தெழ செய்து கிருபையினால ரட்சித்து நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நம் பாவத்திற்குள்ள போகும்போது கர்த்தர் நம்மை என்ன பண்றாரு? ரட்சித்து வழி நடத்துகிறார். நாம் தேவனால் பிறந்தபடியினாலே இந்த உலகத்தை நான் ஜெயிக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அதைதான் சங்கீதக்காரர் 134 என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதத்திலே 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் சீயோனில் இருந்து பார்க்கிற தேவன் உன்னை என்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாரு. நீ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், உலகம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். பரலோகம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் அவர் வேதனையை கூட்டுவதே இல்லை. சந்தோஷமா தான் இருக்க. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் தான் நீயும் நான். ஆகவே பரலோக தேவனுடைய வழிகளில் நடக்கணும்.
இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எப்படி இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பாரா? ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்கும். நீ எப்படி இருந்தாலும் நீ போவ, நீ சுத்தாடுவ, நீ சுத்தி பேசுவ, வீட்டுக்காரன் மதிக்க மாட்டேன், கொண்டாட்டி மதிக்க மாட்டேன், சம்பாதிக்கிறது நீயே செலவு பண்ணுவ, வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ மட்டும் எல்லாமே பண்ணிப்ப. இப்படி நீ வாழ்ந்துட்டு வந்து அப்படியே ஆண்டவர் ஆராதிச்சு குதிச்சு ஓஹோ ஆஹா அப்படின்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அப்படி இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்த்தரை தேடி அங்கலாய்ப்போடு கூட வருகிறவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், சங்கீதம் 91:14 சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவிப்பேன். எத்தனை பேர் வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல போனா என்னோட வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். நான் அப்படிதான் வந்தேன் இயேசு. ஆனா நான் பிறப்பி கிறிஸ்துவன், ஆசி கிறிஸ்துவன், 40 நாள் ஞானஸ்தானம் பெற்றுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இயேசு எல்லாத்தையும் நம்பவும் செய்யும் அப்படின்னு நினைச்சு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. வாஞ்சையோடு நான் பெரிய என் குடும்பமே மந்திரத்தில் பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாங்கெல்லாம் செத்து புல் முளைச்சிருக்கோம் என் குடும்பமே. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் புல் முளைக்காமல் கர்த்தர் ஆண்டவர் நெல்மணியாய் மாற்றினார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நான் தேடும் போது எப்படி தேடுனா, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துருவாரா? இரவெல்லாம் தூங்க மாட்டேன், இரவெல்லாம் தூங்க மாட்டேன். விடிய கால 3 மணி 4 மணிக்கு தான் தூக்கம் வரும். ரோடோடா இந்த வில்லஸ் ரோட்ல தான் இருந்தேன். எத்தனையோ முறை போலீஸ்காரங்க ஏற்றி சீட்ல உட்கார வச்சிருக்கேன். தூக்கம் வராது, ரோடோட அலைவேன். முடிச்சு யாருக்காங்க டெய்லி இங்கே சுற்றுறேன், என்னை கூப்பிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கேன், யாருக்கும் தெரியாது. அப்படி தூக்கம் இல்லாம சுற்றுவேன். அப்போ ஆண்டவரை தேடி ஓடுவேன். ஆண்டவரே அப்பா நீ விடுதலை கொடுக்கிறா என்று நான் தேடி ஓடுவேன். சொல்லுகிறது சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியாலே நான் அவனை விடுவித்து என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன தெரியுமா? விடுவிச்சு பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல விடுதலை தேடி வந்தையோ எல்லாருக்கும் விடுதலை உண்டு. ஆண்டவர் ஒருவரையும் பட்சவாதம் பார்க்கிறதே வந்து விடுதலைக்காய் தேடி வந்தையா? விடுதலை நிச்சயம். உடைய வாழ்க்கை ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறதா? மந்திரமா, மாயமா, வியாதியா, வேதனையா, வாழ முடியாத சூழ்நிலையா, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறியா? கர்த்தர் உன்னை விடுவிப்பது நிச்சயம், இது சத்தியம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும்னா அவர் நாமத்தை அறிந்து அவர் வழிகளில் நடக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு தான் ஆசீர்வாதம். சும்மா நான் கிறிஸ்தவன் சும்மா வந்து ஆண்டவரை கை தட்டி ஆர்ப்பரிச்சு ஆராதிச்சுட்டு போகிற நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, விடுதலை கிடைக்கும். நீ அகப்படுகிற நேரத்தில் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால்தான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர் நாமும் பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே நீயும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும். சும்மா வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அகப்பட்டு வந்திருக்கிறியா? சிறைப்பட்டு வந்திருக்கிறியா? வாஞ்சையோடு வந்திருக்கிறியா? தாகத்தோடு வந்திருக்கிறியா? கர்த்தர் உன்னை விடுதலையாக்கவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு விடுதலையோட நான் போவேன். ஆனா உன் வாழ்க்கையில எருசலேமுடைய வாழ்க்கையை நீ காண்பாயானா கேள்விக்குறிதான். காண முடியும், அது உன் கைகளில் தான் இருக்குது. அவர் வழிகளில் நீ நடப்பனா அந்த எருசலேமுடைய வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை நீ காண்பாய். இதுதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை வாழ்வாய். எருசலேம் தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரத்திலே, மகாராஜாவுடைய நகரத்திலே துன்பம் இருக்குமா, துயரம் இருக்குமா? அங்கே எல்லாம் சமாதானமா இருக்கும். எருசலேமுடைய வாழ்வை வாழ்வார். அல்லேலூயா.
ஆகவே நீ வாஞ்சையோடு கூட வந்திருப்பா, இன்னைக்கு விடுதலையோடு கடந்து போவது நிச்சயம். ஆனால் ஆசீர்வாதமோடு நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தின்படி வாழுங்கள். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கி உங்களை நடத்தும். 36 சொல்லுகிறது, குமாரன் விடுவித்தான் மெய்யான விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுவிப்பதற்காகவே இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ உன் பிரச்சனைக்காக வந்துட்டேன், என் வயிற்று வலி தீர்வும், என் தலைவலி தீர்வும், என் கால் வலி தீர்வும் நீங்க வந்திருந்தீங்கன்னா நீ வந்தது அதற்காக நினைச்சு கொள்ளாதே. அவர் தீர்மானத்தின்படி கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை விடுவித்து பாதுகாக்க அவர் வழிகளில் நீ நடந்து ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்காக தான் கர்த்தர் இந்த நாளில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தியானத்திற்கு என்று எடுத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128:5. அது என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்திலே முதல் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து. இந்த சங்கீதக்காரன் எழுதின இந்த சங்கீதத்திலே அவர் மூலப்பொருளாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இந்த வசனம், இந்த அதிகாரத்துல 6 வசனம் தான் இருக்கு. அந்த 6 வசனத்தை இப்ப வாசிக்க போறோம். நல்ல சற்று கவனித்து பாருங்கள். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ. பைபிள்ல அண்டர்லைன் பண்றவங்க இருந்தீங்கன்னா எவனோ என்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்க. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவன் யாராயிருந்தாலும் சரி. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, அவர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான். பிரயாசத்தை சாப்பிடுவேன். கையில் பிரயாசம் தெரியுமா? கையில் பிரயாசம் என்ன? உழைச்சி, நீ உழைக்கிறது. நீ உழைச்சி, உண்மையா நீ உழைச்சி நீ சாப்பிடணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தன் கையின் பிரயாசத்தை தான் சாப்பிடுவான். மற்றவன் கையில் இருக்கிறத புடுங்கி சாப்பிட மாட்டான். அல்லேலூயா. மற்றவனுடைய பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட மாட்டான். மற்றவனுடைய உடலைக்கு ஆசைப்பட மாட்டான். அநியாயம் அக்கிரமம் செய்ய மாட்டான். நீதியின் பாதையிலே நடப்பான். அவன் கையின் பிரயாசத்தை தான் சாப்பிடுவான். அவன் உழைச்சு சாப்பிடுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உன் கையின் பிரயாசத்தை தான் சாப்பிடணும். இன்னைக்கு உலகம் அப்படி ஓடல. எவனை ஏமாத்தி எப்படி சம்பாதிக்கலாம் சம்பாதித்து வைக்கிறான். இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு உன் ஆத்துமாவை நீ அழித்துக் கொண்டால் நீ கொண்டு போவது என்ன? ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான், அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். அவன் தான் என்ன பண்றான்? அவன் கையில் பிரயாசத்தை அவன் சாப்பிடுகிறான். அவனுக்கு நன்மையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். போதும். அங்க என்ன சொல்லுது அந்த வசனம்? அவனுக்கு என்ன உண்டாயிருச்சு? பாக்கியமும் நன்மையும் பாக்கியம். பாக்கியம் என்னங்க? பாக்கியம் நம்ம உலகத்தின்படி என்ன சொல்லுவோம்? வேதத்தின்படி சொன்னா இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும்னா 24 மணி நேரம் பைபிள் படிச்சுனே உட்காருமா? இல்ல, நீ போகிற வருகிற வழிகள் எல்லாம் உன்னை தீமையில் நடத்துகிற வழிகளில போகும்போது ஆண்டவருடைய இந்த வசனத்தை தியானிப்போம். ஒருவேளை உன் நண்பனால் இழுக்கப்பட்டு செய்யக்கூடாத காரியத்தை நீ போய் செய்யும் போது இந்த வசனம் உன்னோடு பேசும். தியானிக்கணும், சிந்திக்கணும். சிந்தித்து ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிற வழியில நீ நடக்கணும். அப்போ பாருங்க, நாம் சிந்தித்து வழி நடக்கணும். பாக்கியம்னா உலகத்துல எதை பாக்கியம் சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். உலகத்துல எது பாக்கியம் சொல்லுவோம்? திருமண பாக்கியம், பிள்ளை பாக்கியம். இது 2 தான் முக்கியமானது. மற்றவைகள் எல்லாம் பாக்கியம் கிடையாது. திருமண பாக்கியம், பிள்ளை பாக்கியம். பிள்ளை பாக்கியம் இல்லப்பா, அவனுக்கு திருமண பாக்கியம் இல்லப்பா. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையில் பிரயாசத்தை அவன் சாப்பிடுகிறான். அவனுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, அவன் மனைவி வீட்டோரங்களிலே தனித்தருகிலே திராட்சை செடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவு மர கன்றுகளை போல இருக்குமா? பாருங்க. அப்ப கர்த்தருக்கு பயந்து நீ நடந்தினா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற துணை எப்படி இருக்கு தெரியுமா?
உன் வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை செடியா இருக்கும். அல்லேலூயா. அது ஊதாரித்தனமா இருக்காது, அது ஊர் கதைய பேசாது, அது ஊரா சுத்தாது. வீட்டுக்குள்ள அடங்கி தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்த்து அது தன் பந்தியை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒலிவு மர கன்றுகளாய் அதை உருவாக்குது. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகுகிறது. அவன் தன் கையின் பிரயாசத்தை தான் சாப்பிடுவான். அநியாயமா அக்கிரமமா சம்பாதிச்சு சாப்பிட மாட்டான். அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. அவனுக்கு நன்மையும் வாக்கியமும் அவனுக்கு சூழ்ந்திருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை செடியாகவும், அவன் பிள்ளை அவனை சுற்றிலும் அவன் பந்தியை சுற்றிலும் உள்ள ஒலிவு மரம். ஒலிவு மரம் தெரியுமா? உலகத்திலே விலை உயர்ந்த ஆயில் ஒலிவு ஆயில் தான். ஆலிவ் ஆயில் சொல்லி சாப்பிடுறது பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் ஆலிவ் ஆயில் சாப்பிடுறதே இல்லை. கோடியா சம்பாதிக்கிறோம், எல்லாமே ஆலிவ் ஆயில் தான் சாப்பிடுறோம். அது எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னாலும் உனக்கு என்ன வராது? கொலஸ்ட்ரால் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, உங்களுக்கு எதுவுமே வராது. அவ்வளோ உயர்ந்த ஆயில். நம்ம ஆண்டவர் சொல்ற, உன் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல உன் பந்தியை சுற்றி. பந்தி என்பதே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துல இந்த ஆசீர்வாதத்தை நடுறாரு. அப்போ உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. யாருக்கு? யாருக்கு? நான் கிறிஸ்தவன்றவங்களாமா இல்ல. போர்வையை போத்திக்கிட்டு வாழவே வாழாத, அதை விட செத்துறது நல்லது. போர்வையை போத்திக்கிட்டு வாழவே கூடாது. கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவனை போல வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ எவனோ எவனோ, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணு. எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் தான் அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், எதுவே ஆசைப்படுவான். அவனுடைய மனைவி தான் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை செடியா இருக்கும். நீ யார வேணா செலக்ஷன் பண்ணிட்டு போலாம், அது திராட்சை செடியா இருக்க. கர்த்தருக்காய் காத்திருந்து, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்வை கொடுப்பார் என்று காத்திருப்பாயா? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுத்தவர் வல்லவராய். அல்லேலூயா. அவன் பிள்ளை பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளாக இருக்கிறான். ஆமா, அதுக்கு கீழே சொல்ற வசனத்தை கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. இப்படிப்பட்ட மனுஷனை, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனை தேவன் எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாரு? சீயோனில் இருந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்ப. உலகத்துல என்ன நடக்குதோ தெரியாது, உன் வீட்டுக்குள்ள சந்தோஷம் தான் இருக்கும். அல்லேலூயா. ஊரே பஞ்சமா இருக்கலாம். அல்லேலூயா. உனக்கு பஞ்சமே இருக்காது. வீட்டுல சாப்பாடே இல்லைன்னா கூட உனக்கு ஜீவன் இருக்கும். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வசனத்தினாலும் பிழைப்பான். இந்த வசனத்தினாலே பிழைக்கிற நாட்கள் ரொம்ப கிட்ட இருக்குது. இந்த உலகம் பஞ்சத்துக்குள்ள போகிற காலத்துக்குள்ள இருக்கிறோம். எல்லாம் கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அதை சங்கீதக்காரன் சொல்லும் போது எப்படி சொன்னார்? அந்த தொழிற்கொண்ட அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் வருகிறவனை நான் விடுவிப்பேன், விடுதலையா அனுப்புவேன். ஆனா ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க. விடுதலையோடு போகிற நீ அவர் வழியை என்னை விடுவித்த தேவனுடைய வழிகளில் நான் நடப்பேன் என்று சொல்லி அவர் வழிகளில் நீ நடப்பாயே, ஆனால் கர்த்தர் உன்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பது நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ தேவனுடைய வழிகளில் நீ நடக்காதபடிக்கு உன்னை பிரிச்சு எடுக்கிறது எது? இப்போ கூட நம்ம ஒரு சத்தியத்தை கேட்கிறோம், நல்ல வழிகளில் தான் நடக்கணும், நல்லதெல்லாம் செய்யணும்னு சொல்லி போதித்து அனுப்புகிறோம். இந்த வழியில நடக்கிறதுக்கு எது உதவி செய்கிறது? அல்லது இதை விட்டு விட்டு தீய வழியில நம்ம செயல்படுறதுக்கு நமக்கு எது உதவி செய்கிறது? நம்முடைய சிந்தனைகள் தான். நீ இதை சிந்திக்கணும். ஆண்டவர் என்ன பேசினாரு, இன்னைக்கு நம்மோடு என்ன பேசியிருக்கிறாரு, இதை நீ சிந்தித்து சிந்தித்து செயல்படணும். அதைதான் சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்துல சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை நினைக்கணும். ஆண்டவர் நடத்துகிற நினைக்கணும். சிந்தையில இருக்கக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்திலே 13வது வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். வீணான சிந்தனை விட்டுடு. உன்னுடைய சுய சிந்தனையை விட்டுடு.
பண்ணணும்? அந்த வழிகள்ல நீ நடக்கணும். அதுக்கப்புறம் உன்னுடைய சிந்தனையினாலே, வீண் சிந்தனையினாலே, ஐயோ இது நடக்குமா, நான் கோயிலுக்கு போறேன், ஆண்டவரை தேடுறேன், ஒண்ணுமே ஆகல, இப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்குது, குறை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது? உன் சிந்தனையை வீணாய் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையை இழந்துட்டு நீ வேற காரியங்களுக்குள்ள இச்சித்து ஓடுவா. ஏதாவது கிடைக்குமா, இந்த இடத்துக்கு போனா கிடைக்குமா, அந்த இடத்துக்கு போனா கிடைக்குமா, இப்படி வாழலாமா சொல்லி உன் வாழ்க்கை நடைமுறையை நீ மாத்திட்டா நிச்சயமா உன்னுடைய நிலைமை மோசமாய் போகும். கர்த்தருக்காய் காத்தது, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய். அவர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். பரத்தில் இருந்து ஆசீர்வாதம் நன்மையான ஈவு இறங்கினால் இந்த வான மண்டலங்களில் சுத்துகிற பொல்லாத சத்ரு அப்படி விலகி வழி கொடுக்கும். ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அதை கொட ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அவர் தெய்வம். அவர் உனக்காக ஆசீர்வாதத்தை அனுப்புனார்னா அந்த ஆசீர்வாதம் ஆமென் என்று உன் வாழ்க்கையில் பலிக்கும். அல்லேலூயா. அவர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா உன் சிந்தனையை விட்டுறாத, செதற விட்டுறாத. மனுஷன் நல்ல சிந்தித்து செயல்படுறவனா இல்லையா? இதுக்கு படிப்பறிவு தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல ஒழுக்கமா தான் உட்காரணும். இந்த இடத்துல அப்படி உட்கார முடியுமா? ஏன்னா தேவனுடைய ஆலயம் இது உனக்கு தெரியுது, அதை சிந்திக்க தெரியுது. அதை சிந்தித்து நீ என்ன பண்ற? அழகா பொறுப்பா உட்காந்துக்கிற இல்லையா? உட்காந்து நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படி பேசுவோம்? பிரைஸ் காட் சிஸ்டர், பிரைஸ் காட் பிரதர். இந்த அம்மா பாவம் இங்க அப்படியே பரிசுத்தவான் மாதிரியும் பரிசுத்தவாட்டி மாதிரியும் வெளியே போய் பாரு. அவங்க பேசுற பேச்சும் சிஸ்டரா அப்படியே உறைஞ்சு போயிடுவான். பார்த்தா ஐயோ இந்த அம்மாவா அங்க போய் அப்படி கத்துட்டா. ஐயோ பிரைஸ் காட் சிஸ்டர் சொல்லுங்க. என்னப்பா இப்படி பேசுறாங்க. அந்த ராகம் வரும் பாருங்க. அப்படி ஒரு ராகத்தோடு கூட உங்களோட சூழ்நிலையை வெளியே மாறும். இவைகளெல்லாம் உனக்கு சிந்திக்க தெரியுது, சிந்தித்து செயல்பட தெரியுது. ஒருவேளை இந்த இடத்துல ஒருத்த அப்படியே காலத்துக்கு சேர்ல போடுறான், அப்படியே சேர்ல போட்டுக்கிறான், அப்படியே ஏஞ்சி உட்காரான்னா அவனுடைய நிலைமை என்ன யோசிப்பாரு? நிச்சயமா அவன் பைத்தியக்காரன் தான். ஏன்னு கேள, இந்த இடத்துக்கு அவன் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு தெரியல. பைத்தியக்காரன் அப்படி இருப்பான். இதுக்கு படிப்பறிவு தேவையில்லை, பகுத்தறிவு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ரோட்ல போய் நின்று ரோட்ல பேசும்போது அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா அப்படியே அவரே வீட்டுக்குள்ள வரும்போது பார்க்கவே வீட்டுல இருக்கிற மிரட்டுறது உருட்டுறது. வெளியில போனா அப்படியே வீட்டு வர அப்படியே ஒண்ணுமே. அப்போ எல்லா இடத்திலும் நீ நடக்க கற்று அறிந்திருக்கல, சிந்திக்க அறிந்திருக்கிறாய் அல்லவா? இந்த சத்திய வேதம் உனக்கு என்ன கற்பிக்குது என்பதை உனக்கு சிந்திக்க தெரியாதா? அதை நீ சிந்திக்க மாட்டியா? அதை சிந்தித்து நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த கூட்டம், அதுக்குதான் உன்னை கூட்டி சேர்க்கிறது. அதுக்குதான் உங்க வீட்டு அம்மா நாங்க பாஸ்டிங் பிரேயர் 3வது வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வச்சிருக்கணும். தயவு செய்து வந்துருங்க சிஸ்டர். ஏன்னா எனக்கு கோடியா கொடுக்குறாங்க. அதுக்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சிந்திக்க வைப்பதற்காக நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த படத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நீ நடக்க வேண்டும். நீ பாக்கியவானாய் மாற வேண்டும். நன்மையும் பாக்கியமும் நீ அடைய வேண்டும். எல்லாவற்றையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி உன்னை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ வந்து கூப்பிடுறது இல்லை. ஆகவே சிந்திக்க தெரியும். இதை நான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் வீண் சிந்தையை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இதுல நீ தியானமாய் இருந்தனா உன் பிரயாணம் முடிவுக்கு போய் சேரும். இல்லைன்னா இந்த பிரயாணம் பாதியிலே அறுந்து போயிடும். ஆகவே நமக்கு என்ன சிந்திக்க தெரியுது? இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டியது மிக அவசியமா இருக்கு. இதன்படி வாழாம எங்கன்னா போய் அகப்பட்டுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லாத. ஆண்டவர் யாரையும் சோதிக்கவே மாட்டார். உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை வழிக்கு திருப்பணுன்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் யாரையும் கஷ்டமே படுத்த மாட்டாங்க. வேதம் சொல்லுது, வாசித்து பாருங்க. அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 13-16 வசனங்களை வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும், சோதிக்கப்படுகிற உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை சோதிக்கப்படுறேன்னு வச்சுக்கோ. பெரிய கஷ்டம், பெரிய பிரச்சனை. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லையா? எல்லாரும் ஒரே பிரச்சனை இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆங்கில ஒரு பிரச்சனை இல்லை.
அப்போ சோதிக்கப்படுகிறவன் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. உன்னை பொல்லாத காரியத்தில் அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவரையும் சோதிக்கிறவரே அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எங்க வீட்டு பக்கத்துல 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரே மாசத்துல 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. உடனே என் கையில இருந்து 50,000 கொடுத்தான். ஒண்ணுமே இல்லை, ஆட்சின்னு போயிட்டான். அப்போ அவனவன் சுய இச்சையினால, மன ஆசை, எல்லா தீமைக்கும் வேறும் வேதம் இல்லையா? அப்ப எங்களை கூப்பிட்டாங்க, நீ கூட ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. அந்த 10,000 ரூபாய் போட வேணாம். ஆனா ஒரு காலத்துல போட்டேன். ஏன் அது சொல்லாம? ஒரு காலத்துல ஆண்டவரை அறியாத காலங்களில போட்டோம். ஆனா இன்னைக்கு சிந்திக்கிற அறிவு, அல்லேலூயா, வீண் சிந்தனையை விட்டு நாம் வேதத்திற்கு பிரியமாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேதத்துல நீ பிரியமா மாறுவேன்னா கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனா பணமே வாழ்க்கை இல்லை. பணம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. அல்லேலூயா. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தெய்வம் என்ன சோதிக்கிறான்னு சொல்லவே சொல்லாத. கடவுள் என்ன கைவிட்டான்னு சொல்லவே சொல்லாத. கடவுள் கைவிடல. கடவுள் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல, தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவருக்கு சோதிக்கவே தெரியாது. அவனவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சையினால போய் எதையாவது செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது அப்பதான் இவர் எஸ்டிடி போடுவார் ஆண்டவருக்கு. ஆண்டவரே என்ன காப்பாத்து. எங்க காப்பாத்து? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படியே உள்ளங்கால உச்சந்தால வரைக்கும் கழுத்து வரைக்கும் முடிக்கிட்டேன். இப்போ ஆண்டவரே, அப்ப கூட ஒரு வழி இருக்குது. கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளை அவருக்கு ஒப்புக் கொடுப்பேன்னா, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் விடுதலை கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வம் அவர் பரலோகத்தின் தெய்வம். அவருடைய இறங்குச்சுனா இந்த உலகத்தில் தடுக்க ஒருவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரால் நாம் ஆட்டி தவிக்கிறேன் மட்டும் சொல்லாத. இந்த உபதேசம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்து கசப்பா போய் உட்கார வச்சு இப்போ உலகத்துல அப்படியே ஹீரோ மாதிரி சுத்திட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ. இந்த உபதேசம் அவருக்கு எப்படி இருக்கும்? கசப்பா நேரம் உட்கார வச்சு இப்பவே நிறைய பேர் அடி எப்போது 6 மணி இல்லப்பா என்னாச்சு? 9 அடிக்கு 9 நிமிஷம் இருக்கு, என்ன விடாம இழுக்கிறாரே அப்படின்னு நினைப்பேன். இந்த சிக்ஷை எப்படி இருக்கும்? முதல்ல கசப்பா தான் இருக்கும். என் கருணை எப்படி இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் எப்படி வச்சிருக்காரு? கர்த்தர் ஒரு மனிதனை சிக்ஷிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புறதுக்கு தான் இந்த இடம். நீ பெரிய கோடீஸ்வரனுக்கு கூட்டு வரல. அல்லேலூயா. நீ மனம் திரும்பினாலே நீ கோடீஸ்வரன். ஒரு பிரச்சனை இருக்காது. உன் இருதயத்துல வேதனையே இருக்காது. நீ சந்தோஷமா போவே, சந்தோஷமா வருவே. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் அவன் தான் பார்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த சிக்ஷை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? உனக்கு கசப்பா இருக்கும். இதுல நீ நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது எப்படிப்பட்டதா இருக்கும்னா சமாதானம் உள்ளதாக, அது நீதி உள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் எபிரேயர் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அதை நீதியாகிய சமாதான பலனை தரும். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுத்தி நடந்து இந்த சிற்றையின்படி நீ வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து நீ வைக்கிற அநியாய அக்கிரமத்துல உன் கையை நீ நீக்கினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அநியாயத்துல கை ஊட்டினா 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த கையை எடுத்துட்டீங்கன்னா 1,00,000 ரூபாய் கிடைக்கும். அல்லேலூயா. உன்னை மரத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறது. கை விடும்போது 1000 தான் இந்த உலகம் கொடுக்கும். ஆனா இந்த கை வேணான்னு நீ திருப்பி எடுத்துட்டீங்கன்னா பரலோகம் உன்னை 1,00,000க்கு ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு துர்மார்க்கமான காரியத்துக்குள்ள நீ போகும்போது, அந்த வாசப்படியை மெரிக்கும் போது நீ நினைச்சு பாரு, என் ஆண்டவர் என்னை சிக்ஷித்தாரே, ஆண்டவர் எனக்கு இதை போதித்தாரே, எனக்கு பயந்து மகனே நீ வெளியே
அது உள்ள போகாதே, அது உள்ள போய் உன் வாழ்க்கையை அழித்துக்காதே. இது கொஞ்ச நேரம் சுகம் தான், இது கொஞ்ச நேரம் தான் உனக்கு மயக்கத்தை தரும், இது கொஞ்ச நேரம் தான் உனக்கு சுகத்தை தரும். இதுல இருந்து வெளியே வந்துடும் ஒரு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார். அந்த பயத்தோடு கூட, தெய்வ பயத்தோடு கூட நீ வெளியே வந்துடுனா நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தருக்கு பயந்து நம்ம தேவனுக்கு நான் 20 கைங்களா இல்ல 450 கொடுத்துருக்காரா? எதுக்கு கர்த்தருக்கு பயப்படணும்? அவர் பரிசுத்தர். நீ பாவத்துக்குள்ள போகும்போது நீ என்ன பண்ணணும்? அவரை பார்த்து பயப்படணும். ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பயப்படும். அது எப்படி பயப்படும்? அன்பால பயப்படும். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுவார், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரு உயிரே விட்டுருவாரு, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அது ஒரு நாள் தான் உட்காந்து அழுவோம். அழுவதா சொல்லுங்க, அழுவோம். அந்த பிள்ளை எப்படி போயிட்டு அப்பா அம்மாவுக்கு அவர் துக்கப்படுவார். இந்த உலகத்துக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது, ஒருவேளை அசுத்தமான இடத்துக்குள்ள நீ போகும்போது, அந்த இடத்துல ஐயோ நான் பரிசுத்தம், நான் பரிசுத்தத்தை விட்டு நீக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? துக்கப்படுவார் என்று திரும்புவேன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்க வந்தவராக. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அவனுக்கு தான் நன்மையும் கிருபையும் தொடரும். அவன் தான் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவான். அவனுடைய மனைவி தான் வீட்டோரங்களில் நடப்பட்ட திராட்சை செடியா இருக்கும். அவன் பிள்ளை தான் ஒலிவு மரத்தை போல. அவனே பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அந்த கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ பயப்படுறதுனால அவர் சீயோனில் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உனக்கு சிந்தனை எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. உன்னை சிருஷ்டிக்க வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விடுதலையோட போயிடாத. விடுதலை நிச்சயம். இந்த இடத்துல விடுதலை கொடுக்கிறவன் மனுஷன் அல்ல, தெய்வம் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். என் இடத்தில் அவன் வாஞ்சையாய் வந்தபடியினாலே நான் விடுவித்து தான் அனுப்புவேன். ஆனால் அவன் என் நாமத்தை அறிந்து என் வழிகளில் நடந்தானா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீ உயர்ந்த அடைக்கலத்துக்கு நாம போகணும். விடுதலையோட போயிட்டாங்க, விடுதலையோட போயிட்டாங்க. கர்த்தர் உன்னை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமா நினைக்காத. இந்த நேரம் உன்னை உருவாக்குகிற நேரம், உன் குடும்பத்தில் இருக்கிற பாரத்தை உடைக்கிற நேரம், உன் இருதயம் முடங்கி நொறுங்கி கிடக்கிற இருதயத்தை கட்டுகிற நேரம், உன் குடும்பம் உருவாகுகிற நேரம், நீ கணவன் மனைவியுமா இசைந்து வாழ்கிற நேரம். கர்த்தருக்கு ஒன்றுகொண்டு கர்த்தர் உன்னை உருவாக்கி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த சிற்றைய நீ அற்பமா நினைச்சிடாத. கர்த்தர் உன் வாழ்க்கைக்காக சிற்சிக்கிறார், உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக சிற்சிக்கிறார். அவர் கை குறுகி விட்டதோ, அவர் வல்லமை குறுகி விட்டதோ என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவனுடைய கரம் குறுகி போனதே இல்லை, உன் இருதயம் தான் அவரை ஏற்றுக்கொண்டது குறுகி போயிருக்கு. ஆமே. நீ விரிவாய் உன் இருதயத்தை திறந்து அவருக்கு இடம் கொடு. கர்த்தர் உன்னை உருவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 66 கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். 66:14. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற செய்தியை கேளுங்க. யாருக்கு சொல்றாரு இந்த செய்தியை? தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களே. பயந்திருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு இல்ல, பயந்திருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை சொல்றாரு. நல்லா கவனிங்க. அங்க சொல்றாரு, வாசிங்க. அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை, அவர் என் ஆத்துமாவுக்கு செய்த நன்மையை நம்ம சாட்சி சொல்றேன்ல, அவர் செய்த நன்மையை தான் சாட்சி சொல்றேன். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் என்ன பண்ணுவேன்? கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அவர் நாவினாலே அவர் புகழப்பட்டார். பாட்டு பாடி ஆராதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, ஆஹா ஓ. நாவினால் என்ன பண்றோம்? துதித்து அவரை ஆராதிக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், முக்கியமான என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருந்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு? உன் இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்தா நீ ஆராதிக்கலாம், பாடலாம், ஆண்டவர்கிட்ட முறையிடலாம். ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நீ முறையிடலாம். ஆனா உன் இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்குமேனால் கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டார். நல்லா கவனிச்சு. நம்ம ஆராதிக்கலாம்,
எனக்கு அவர் செவி கொடுக்கணும்னா உன் இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது? அக்கிரமம் இருக்கக்கூடாது. அக்கிரமம் என்ன? கொண்டாட்டி கஷ்டப்படும் போது புருஷன் ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடாது. அக்கிரமம் தான் அது. உன் பிள்ளைகளுக்கு படிக்க ஃபீஸ் கட்ட இல்ல, ஆனா அந்த பணம் எங்கெங்கயோ போதே, அது அக்கிரமம் தான். அந்த அக்கிரமத்தை கர்த்தர் தட்டி கேட்பார். உன் கையின் பிரயாசத்தை உண்மையும் உத்தமமாய் உழைத்து அதை கொண்டு வந்து உன் குடும்பத்துல நீ கொடுப்பன்னா, உன் குடும்பத்துல 10 ரூபாய் இருந்தா கூட சரி, அது செழிப்பாதான் இருக்கும். அதுக்கு நான் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நான் ஒரு சாதாரண வேலைக்காரன், ஒரு மேனேஜர் லெவலுக்கு என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கிறார், கர்த்தர் சந்திக்கிறார். அக்கிரமம் இருதயத்தில் இருக்கவே கூடாது. அக்கிரமம்ன்றது ஏதோ வெளியில போய் சொல்றதில்ல. உன் குடும்பத்துக்குள்ளேயே நீ அக்கிரமம் பண்றியே, உன் குடும்பத்துக்குள்ளேயே நீ அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறியே, எதையுமே பார்க்கிறதில்ல, உன்னையே சுயத்தை மாத்திரம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறையே. இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் இருக்குமானால் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை என்ன பண்ண மாட்டாரா? செவி கொடார். வாசிங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இருதயத்திலே அக்கிரமம் இல்லப்பா, என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதிலை கொடுத்தார், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ உயர்ந்த அடைக்கலத்தில் போனா உன் இருதயத்திலே அக்கிரமம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. உள்ள சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும்னா நீ எழுப்பி சீக்கிரமா பிள்ளைக்காக ஆயத்தப்படணும். அதை விட்டுட்டு பிள்ளையே வேலை செய்ய விடக்கூடாது. அது அக்கிரமம். அக்கிரமமா இல்லையா? கணவன் வீட்டுக்கு வேலை வெளியே புறப்பட்டு போறான்னா மனைவி கொம்பரமா இறங்கி சுத்தி இருந்தாலும் எங்க போய் சாப்பிடுவார், என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன செய்யணும், பணிவிட செஞ்சு அவரை வெளியே அனுப்பணும். அவரை அனுப்பாம நீ படுத்துக்கிட்டே போன தள்ளினே இருந்த வச்சுக்க, இது அக்கிரமம். எத்தனை பேர் பெட்ல பார்த்துட்டு போன தள்ளிங்க? அவ்வளவும் அக்கிரமம். ராத்திரியில பிரேயர் பண்ணுனா பண்றது கிடையாது, ஆனா பாரு 12-1 மணி வரைக்கும் தள்ளி இருக்கு. அதுல என்னதான் இருக்குது, எப்படிதான் நடக்குதுன்னே தெரியாது. அந்த போர்டை வச்சு அப்படியே தள்ளி தள்ளி இந்த அக்கிரமமான இந்த சீலைகளை எங்க கொண்டு வந்துருமா, பாதாளத்துக்கு நேரம் கொண்டு வரும். ராத்திரியில அதை தள்ளிக்கிட்டே பார்த்துக்கிட்டு அந்த புருஷன் அப்படியே கஷ்டப்பட்டு வந்து அவன் எங்க எப்படி போவானோ வந்தான், அவன் வந்து அப்படியே சாப்பிட்டானா இல்லையா, அவன் ஒரு பக்கத்துல இது பாட்டுக்கு தள்ளி அவரு சாப்பிட்டு என்னதான் பண்றாங்க, என்னதான் பண்றீங்க? அக்கிரம சிந்தை உன் இருதயத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. புருஷன் ஸ்திரீக்கு தலையா இருக்கிறான். நல்லா கவனிச்சுடுவார். புருஷனை ரொம்ப கேவலப்படுத்தினா உன் வாழ்க்கை கேவலமா போயிடும். புருஷன் ஸ்திரீக்கு தலையா இருக்கிறான். தலையாக புருஷனே உனக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அவர் வழிகள்ல நீ நடக்கிறன்னா ரோட்ல அடிபடுத்து. ஆமென், ஆமென். ஆகவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளை நம்ம நடக்கணும். நமக்கு இந்த வருடத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய், சமாதான வாழ்வை காண்ப, சந்தோஷமான வாழ்வை காண்ப. உள்ள வந்தவன உன் உள்ள ஓடி அதை கட்டி பிடிக்கும். நீ உள்ள வரும்போதே உன் மனைவி உன்னை கூப்பிட்டு வாங்கலாம் உடனே விசாரிக்கும். இந்த அன்பான ஒரு வாழ்க்கையை எருசலேமில் வாழ்க்கையாக யாருக்கு கொடுக்கிறாரு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அந்த எவனோ நீ, அந்த எவனோ இல்ல நீயா இருக்கிறான். எவனோ அவன் பார்த்து அவன் தான் தன் கண் கையின் பிரயாசத்தை சாப்பிடுறான். அவனுக்கு தான் நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கிறது. அவனுடைய மனைவி தான் வீட்டோரங்களிலே நடப்பட்டு இருக்கிற திராட்சை செடியை போல அப்படியே ஓடி ஓடி ஆசீர்வாதமா குடும்பத்தை நடக்குது. அவன் பிள்ளைகள் படித்து பெரிய இடத்துல வந்து ஒளிவு மர கன்றுகளாய் உலகத்திலே சிறந்த ஆயுள் ஆலிவாய் நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பிள்ளை அப்படி ஓங்கி வளரும். அப்படி நடக்கிறது பாருங்க. யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறார். கர்த்தர் பொய் சொல்வாரா? என்னாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல, மனபுத்திரனும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் அது நிறைவேறாது இருக்குமா? அல்லேலூயா. இது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 2 நிமிஷம் முடிச்சோம். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா?
பாலாக்கு அந்த பிலேயாமை என்ன பண்றான்? கூலிக்கு பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனத்தை சபிக்கும்படிக்கு அனுப்புறான். இவன் போய் சபிக்கிறதுக்காக போகிறான். அப்போ அங்கே பிலேயாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வசனத்தில் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த பிலேயாமுடைய வாயிலே கர்த்தர் வசனத்தை போட்டாராம். 16வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அதே அதிகாரத்துல 16 கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாக்குடைய இடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன வரை அந்தேனே நின்று கொண்டிருந்தான். பாலாக்கு அவனை நோக்கி அந்த பாலாக்கு ராஜா தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுத்து கொண்டே போறான், இவனை சபிக்கணும்னு சொல்லி அங்க பிலேயாமை கூலிக்கு பொருத்திட்டான். பணத்துக்காக உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி கூலிக்கு பொருத்திட்டான். அப்போ வந்து கேட்கிறான் அங்கே பாலாக்கே என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து பாலாக்கே எழுந்து நின்று கேளு, இது பரலோகத்தில் தேவன் அனுப்பின வார்த்தை, அவர் அனுப்பின ஆசீர்வாதம். நீ இந்த ஊருக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா நீ எழும்பி நின்று கேட்க வேண்டும். சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆசீர்வதிக்கலாம் நான் கட்டளை பெற்றேன். சபிக்கலாம் வந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலாம் வந்தேன். ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை இட்டிருக்கிறார். நான் கட்டளையை பெற்றேன். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திரும்ப கூடாது. நான் அதை திருப்பவே முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா அதை யாராலும் திருப்ப முடியாது. அதை நான் அங்கே யாக்கோபு 1:17 சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதா பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கிடும். அது இறங்கி வந்தால் அதை தடை செய்ய ஒருவனும் இல்லை. நீ எப்படிப்பட்ட ஆட்டம் ஆடினாலும் சரி, கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். அவர் மாறாதவர், அவர் வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறி போக அவர் மனுபுத்திரன் கிடையாது. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ என் வேதம் சொல்கிறது. அது கீழ் வசனம் வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது. யாக்கோபே உனக்குள்ள அவர் அக்கிரமத்தை பார்க்கிறது இல்ல. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இருக்கிற குற்றத்தை அவர் பார்க்கிறதே இல்ல. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் உலகத்தை ஜெயித்து ஜெயத்தோடு கூட புறப்பட்டு இருக்கிறார். அந்த ஜெய கம்பீரம் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. நீ நானும் தோத்து போகவே மாட்டேன் இந்த பூமி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் ஒரு நாள் தோத்து போன சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்த வல்லவர். அவர் தான் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமுடைய வாழ்வையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வையும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மனம் மாறவே மாட்டார். மனுஷனா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவார். அல்லேலூயா. மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபின் புத்திரர்களாகிய நீங்கள் நிர்மூலமாய் போகவே மாட்டீங்க. என்ன அநியாயம் பண்ணாலும் அக்கிரமம் பண்ணாலும் சரி, நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்கி 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 உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீ விழுந்துதான் போவ. மனிதன் மாம்சமானவன் பலவீனமானவன் விழுந்துதான் போவான். ஆனால் கர்த்தர் பரிசுத்தர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபின் புத்திரர்களாகிய நீங்கள் ஒரு நாள் நிர்மூலமாய் போவது. அல்லேலூயா. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன்னை அழைத்தவர் மாறவே மாட்டார். நீ மாறி 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 போனாலும் உன்னை மாறவும் விட மாட்டார். உன்னை பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொண்டு போ. இலவசம் விடுதலை. நீ எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். பிரச்சனையில் இருக்கிறியா, பந்தர்கட்டில் இருக்கிறியா, வெள்ளி சூனியம் கட்டில் இருக்கிறியா, இல்ல வியாதி வேதனையில் இருக்கிறியா, வயிற்று வலியா, கால் வலியா, தலை வலியா, நடக்க முடியலையா, முடக்கு வாதமா, எதுவா இருந்தாலும் சரி,
அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். நன்றி ஆவியானவரே. உன்னை எதுவாக இருந்தாலும் விடுவிப்பார். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயமா நீ தெரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வழிகளை அவர் மாறாதவர். மாறினாலும் அவர் மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் மனுபுத்திரன் அல்லமான். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நீ கொண்டு வந்தார். நீ விடுதலையோடு கூட போயிடாத. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய நாமத்தை நீ அறிந்து கொள். அவர் பரிசுத்தர் 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 என்பதை அறிந்து கொள். நிச்சயமாகவே கர்த்தருடைய நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா? நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நம்ம தேவன் பரலோகத்தின் தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட பேசியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு அதிக ஆசை. உன்னை விடுவிப்பது அல்ல. அவர் விடுவிப்பது அவருக்கு லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அதை குறிச்சு அல்ல. நீ ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் இருக்கணும். எப்படி நீ ஆசீர்வாதமாய் இருக்க? தேவனுடைய வழிகளில் நீ நடக்கும். அல்லேலூயா. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவன் பரிசுத்து பரிசுத்து பரிசுத்து. ஆகையால் நானும் பரிசுத்தமான வாழ்க்கையை தான் வாழ்வேன். என் வழிகளை அவருக்கு என்று ஒப்புக் கொடுப்பேன். நான் கர்த்தருக்கு பயந்து என் வழிகளை நான் அவருக்கு ஒப்புக் கொடுப்பேன். என் கையின் பிரயாசத்தை நான் உண்மை உத்தமமாய் உடைத்து சாப்பிடுவேன். எனக்கு நன்மையும் நீதியும் எனக்கு நடக்கும் சொல்லி இன்னைக்கு விசுவாசமா ஆண்டவர் பார்த்து சொல்லமா, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லு. இது தேவனோடு நீ பேசுகிற நேரம். ஏதோ நேரம் இல்லை. ஆண்டவரோடு நீ பேசுகிற நேரம். உன் துன்மார்க்கத்தை விட்டுவிடு. என் இருதயத்திலே அக்கிரமம் இருக்குமேயானால் என் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரு. உன் அக்கிரமத்தை இந்த நேரத்திலே யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை பார்க்கிறதில்லை. இஸ்ரவேலிலே அவர் குற்றத்தை பார்க்கிறதில்லை. நீ என்ன அக்கிரமம் செஞ்சாலும் குற்றம் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்திலே நீ அறிக்கையிட்டு விட்டு விடுவாய் என்றால் தேவன் உனக்கு வாழ்வு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னை கூட்டி சேர்த்து உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. இது சொல்லுகிற நேரம் நிச்சயமாக நீ விடுதலையோடு கூட போகாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவனாய் புறப்படு புறப்படு புறப்படு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ, தடைகளை உடைக்கிற தேவன் உனக்கு முன்பாய் போய் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து அவர் வாசல் வழியாய் பிரவேசிப்பார். நீ அவர் முன்னணியில் போவார். நீயோ பின்னணியிலே ஓ ஜெயகம்பீரத்தோடு கூட அவருக்கு பின்பாக நீ நடந்து போவே. அல்லேலூயா. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். என் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லு. உனக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தை எடுத்து போடு. இந்த நேரத்துல அறிக்கையிடு ஆண்டவர் கிட்ட. உன் மனசாட்சிக்கு தான் தெரியும் நீ செஞ்ச அக்கிரமம் என்ன, நீ செஞ்ச பாவம் என்ன என்பது உன் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனால் அந்த மனசாட்சிக்கு பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. உன் மனசாட்சியே உன்னை குற்றப்படுத்துமே. ஆனால் உன் மனசாட்சிக்கும் பெரியவர் ஒருவர் மத்தியிலே இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுமா, ஆமா ஆண்டவரே, என்னை விட்டு நான் உண்மை விட்டு துன்மார்க்கத்துல போயிட்டேன். என் நண்பனோடு கூட சேர்ந்துட்டேன். என் உறவோடு கூட சேர்ந்து அக்கிரமமான காரியங்களை நான் செஞ்சுட்டேன். இதை நான் விட்டு ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்க உமக்கு பயந்து உம்முடைய வழிகளை நான் நடப்பேன் என்று இந்த இடத்துல பிரமாணத்தை எடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லு. என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த உலக அக்கிரமத்தை நான் விட்டுருக்கையா. இந்த உலகம் ஒரு நாள் உன்னை கைவிடும். கைவிடாத இயேசு உன் அருகிலே வந்து நிற்கிறார். நான் மாறாத தேவன் அம்மா. நான் மாறுவதில்லை. நான் நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறப் போகிறதே இல்லை. நீதானே வர போற மாறி 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 விடுகிறே. விடாதே விடாதே விடாதே. உன்னிடத்தில் அருகில் ஓடிவா. உன்னை நான் அடைவழைத்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா. இந்த நேரத்துல சொல்லுவியா. எத்தனையோ ஆசீர்வாதம் வாசப்படியில நின்று கை நழுவி போதே. ஐயோ ஏன் இப்படி போதும் நீ அங்கலாய்க்கிறியே. காரணம் என்ன தெரியுமா? அவனவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சோதிக்கிறவராக. உங்களுடைய பாவத்தை கொஞ்ச நேரம் இருதயத்தை ஆராய்ங்க. ஆண்டவரோடு பேசுற நேரம் ஆண்டவர் ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லுவார். இதை செஞ்சிய மகளே, நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், இங்க போகாதேன்னு சொன்னேன், இதுல கை வைக்காதேன்னு சொன்னேன், இதெல்லாம் மீறி 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 போகையே. இதை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல விட்டு விடுவேன்னா கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு இரக்கத்தை கொடுத்து அவர் உன்னை நடத்த வல்லவராக. அல்லேலூயா. எவன் ஒருவன் அறிக்கையிட்டு விட்டு
விட்டு விடுகிறானோ அவன் தேவனிடத்தில் இரக்கத்தையும் வாழ்வையும் பெறுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாழ்வு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்துல ஆண்டவர் என் தேவன் பரிசுத்து என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று அறிக்கையா இந்த பாடலை பாடலாம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுங்க. இது ஜெப பாடலா பாடுங்க. ஆமா, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரு. நான் கர்த்தருக்கு பயப்படுவேன், என் தேவனுக்கு பயப்படுவேன். அவர் பயங்கரமான தேவன் அல்ல, அவர் அன்பான தேவன். பாவத்துக்கு விலக என்னை அவர் தூண்டிக் கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் நான் விலகுவேன், என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று ஜெப சிந்தையோடு கூட இந்த பாட்டை நீ பாடு. இது பாடும்போது உன் வாழ்க்கையில விடுதலை நிச்சயம். ஹalleluya, ஹalleluya. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான்.
உடைய வசனத்தை கை கொள்ளுவேன், உடைய வார்த்தையை கை கொள்ளுவேன், நீ காண்பிக்கிற வழிகளில் நான் நடப்பேன். கர்த்தர் இதுவே வழி, இதுவே வழி என்று உன்னை முன்னும் பின்னும் நெருக்கி உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நடத்துகிற வழியில நடத்துங்கம்மா. இந்த உலகம் உன்னை உபத்திரவப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவ்வுலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் இவ்வுலகத்தார்கள் அல்ல. அதனாலதான் இந்த உலகம் உன்னை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். உன்னை துன்பப்படுத்துவதற்கு முன்பாகவே அது என்னை துன்பப்படுத்தி இருக்கிறது. நான் அதை ஜெயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜெய கம்பீரம் என்னிடத்தில் இருக்கிறது. நீயும் என் வழிகளில் நடந்து அந்த ஜெய கம்பீரத்தோடு கூட நீ நடக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யார் அதை பெற்றுக்கொள்வார்? அதை தான் சங்கீதம் 128:1 சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறான். அவனுக்கு எல்லா நன்மையும் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அப்பொழுதுதான் அவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ எருசலேமுடைய வாழ்வை, சமாதானத்தின் வாழ்வை நிச்சயமா வாழ்வே. இனி நீ கடன் வாங்க மாட்டே, கடன் கொடுக்கிறவனாய் மாறுவான். கர்த்தருடைய வழியில நடமா. உன் கையின் பிரயாசத்தை, உன் உழைப்பை நீ சாப்பிடுவேன். மற்றவனுடைய உழைப்புக்காக நீ எதிர்பார்த்து நிற்கவே மாட்டேன். கர்த்தர் உன் கைகளை பலப்படுத்துவார். இன்னைக்கு விடுதலையோட போயிடாத. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவர் பரிசுத்து, அந்த பரிசுத்த வழியில நடப்பேன் என்று இன்று தீர்மானத்தோடு உறுதியோடு கூட புறப்படுங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தடைகளை உடைக்கிறவர். உனக்கு முன்பாக உன் தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். நன்றி. ஆமென்.